கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 கப்பு குடமிளகாய், 1 கப் காளான், 1 கப் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிங்க. வதங்கிட்டு இருக்கமே இது கூட கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிங்க. வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு 2 தக்காளி பழம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. இந்த வதங்கின குடமிளகாய் வெங்காயத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குவோம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம அரைச்ச விழுதை இதில் நல்லா வதக்கிக்கங்க. வதங்கிட்டு இருக்கும் போதே இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் குடமிளகாயை இது கூடவே சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா இது போல் திக்காகி வரணும் கிரேவி. இது கூடவே மேலாப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா நம்மளோட கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல சூடான சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.